Hi friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்ம வீட்ல இருக்கிற ingredients யூஸ் பண்ணி ஒரு butterscotch ice cream எப்படி பண்றதுன்னு சொல்லி தர போறேன். சோ நான் இதுக்கு சொல்ல போற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வீட்ல கம்பல்சரி இருக்கும். சோ இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். இது வந்து மில்க் எடுத்து வச்சிருக்கேன். சோ நார்மலான மில்க். சோ காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதே பால் கொஞ்சமாக இந்த கிளாஸில் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா இது வந்து கார்ன்ஃப்ளவர். ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மில்க் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மில்க்லேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தண்ணியையும் நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸு. ஸோ இந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு டேஸ்ட்டுக்கு சுகரு. ஸோ சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மியாக வேணுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மில்க் மிக்ஸ் பண்ணும் போதே நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து அந்த கார்ன்ஃப்ளவரை சுத்தமாக கட்டியே இல்லாத அளவுக்கு இந்த மில்க்கை ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பால் வந்து ரொம்ப சூடாக ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ ஆட் பண்ணி சுத்தமாக கட்டியே இல்லாத அளவுக்கு நான் இதை வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து சுத்தமாக கட்டியே இல்லை. இப்போ ஐஸ்கிரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அதுவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அடி பிடிக்கும். ஸோ அடி கனமாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இண்டக்ஷன் நான்ஸ்டிக் தவா இருந்தாலும் நான்ஸ்டிக் தவா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேனில் நான் வந்து அந்த பாலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி இதை காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அதே மில்கே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணி அது கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகட்டும். இப்போது பால் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து கார்ன்ஃப்ளவரை அதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா நான் வந்து கரைச்சிக்கிறேன். ஸோ இது அடியில் போய் நின்றுடும் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கரண்டி வச்சு இப்படி மில்கை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நான் வந்து ஊற்றுறேன். ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும், இல்லை கட்டியாக நின்றுடும். அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இது வந்து நான் வந்து திக்கான பால் எதுவும் நான் எடுக்கலை. ஸோ நார்மலான மில்க் தான். ஸோ அந்த மில்கில் தான் நான் இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்காக ஆகணும் மில்க்கு. அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து நல்லா பாயில் பண்ணுங்கள். அதுவே கொஞ்சம் நேரத்தில் திக்காக ஆகிடும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் திக்காகிடும். ஸோ மேக்ஸிமம் அப்பப்போ கைவிடாமல் கலரிட்டே இருங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அது நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போவே உங்களுக்கு கரண்டியை பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த என்ன நான் வந்து பண்ண போகிறோன்னா, என்ன ஃப்ளேவர் பண்ண போகிறோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 10 ட்ராப்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 10 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இந்த சமயத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடும் நம்ம போட போகிற அந்த ஃப்ளேவர் அதில் வந்து. ஸோ அதுக்காக தான் இந்த டைம்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அது நல்லா திக்காக ஆகும் போது நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இந்த சமயத்துலேயே அதே சமயத்துலேயே நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் ஆட் பண்ணிப்பேன், இல்லைன்னா வேணான்னா விட்டுருவேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும். அது திக்காக வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். முன்னை விட இப்போ நல்லா திக்காக இருக்குது மில்க்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணலான்னா நல்லா ஆற வச்சிடணும். ஸோ நல்லா ஃபுல்லாக ஆறிடணும், கொஞ்சம் கூட ஹீட்டே இருக்கக்கூடாது. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ஆற வச்சிடறேன். ஸோ ஆற வச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எப்படியும் ஒரு நியர்லி ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஆறிடுச்சு, சுத்தமாக சூடே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக அந்த ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிறேன். ஸோ ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸியில் ஒரு வாட்டி ஒரு 1 or 2 டைம்ஸ் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எதுக்குன்னா இப்போது இந்த லைட்டாக இங்கே கட்டியாக தெரியுது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடும், அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி செய்ய போகிறேன். ஸோ நான் மிக்ஸியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் அதை வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் நான் வந்து வச்சுட்டு போகிறேன். ஸோ வச்சுட்டு 3
3 hours கழிச்சு மூடி போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3 hours கழிச்சு மறுபடியும் அதை எடுத்துனா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அது வந்து பிளெண்ட் ஆகிருக்காது, ஒன்றா சேர்ந்துருக்காது. ஸோ எடுத்துகிட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டுட்டு ஒரு 8 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கோகனட் மில்கில் வந்து நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அது காமிக்க மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் கிளியராக காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் இந்த மிக்சரை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு 3 hours ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 hours ஆகிருக்கு. ஸோ 3 hours உங்களுக்கு பாருங்கள் அது வந்து நல்லா வந்து பிளெண்டாகவே இருக்காது. ஸோ அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் அந்த ஸ்டேஜே வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த குச்சி ஐஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாஃப்டாக இருக்காது. ஸோ அது மாதிரி அந்த ஐஸ்கிரீம் மாதிரி சாஃப்டாக வரணும்னா நம்ம மறுபடியும் ஆஃப்டர் 3 hours கழித்து மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கம்பல்சரி இந்த ப்ரொசீஜர் வந்து எல்லாருமே பண்ணுங்கள். இது பண்ணால் மட்டும்தான் ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நம்ம கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே வரும். ஸோ இப்போ நான் இதை எல்லாத்தையுமே வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எடுத்து வச்ச மொத்த மிக்ஸிங்குமே மொத்தமாக அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 2 or 3 times நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எப்படி நுர வரும் இல்லையா, அந்த நுர வர ஸ்டேஜ் அளவுக்கு நான் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நான் கோகனட் மில்க் ஐஸ்கிரீம் பண்ணும் போது நான் இந்த ஸ்டெப் நான் பண்ணேன், நான் உங்களுக்கு காமிக்கலை. ஸோ இந்த வாட்டி நான் கரெக்டாக காமிக்கிறேன். இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், கம்பல்சரி உங்களுக்கு ஐஸ்கிரீம் வரும். இப்போ நான் இதை வந்து மிக்ஸி போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் தெரியும், நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபுல்லாக எல்லாமே வந்து நல்லா மிக்சிங்காக இருக்குது. ஸோ நல்லா வந்து வாட்டரியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது, வாட்டரியாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து அதே ஏர்டைட் கண்டெய்னரில் மறுபடியும் அதை ஊற்றி நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஸோ வச்சுட்டு 8 hours, ஸோ மினிமம் 8 hours, ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மினிமம் 8 hours இருக்கணும் அது ஃப்ரிட்ஜில். ஸோ 8 hoursக்கு நான் இந்த மிக்சிங்கை மூடி போட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் இது, ஸோ மூடி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஸோ ஆஃப்டர் 8 hours ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஐஸ்கிரீம் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது 8 hours ஆகிடுச்சு. ஐஸ்கிரீம் பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. நம்ம கடையில் ஐஸ்கிரீம் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட் வச்சே நம்ம செம்ம சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம் பண்ணிட்டோம். ஸோ கம்பல்சரி எல்லாருமே இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். நான் கொஞ்ச நேரம் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன், இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ செம்ம சூப்பராக வந்திருக்கு. கம்பல்சரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட் வச்சு வெறும் பால், சாதாரண பால் வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு வெறும் அந்த பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் வச்சு செம்ம சூப்பராக ஐஸ்கிரீம் வந்திருக்கு. கம்பல்சரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக வரும் உங்களுக்குமே. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் நேம் ஹேமன்ஸ் விஷன், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.